வணக்கம். கல்வி கதவு உங்களை அன்போடு வரவேற்கிறது. சென்ற வகுப்பில் தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்தால், அதாவது ஹீ ஷீட்டுக்கு ட்ரிங்க்ஸ், ஹீ ட்ரிங்க்ஸ் காஃபி, இட் ட்ரிங்க்ஸ் காஃபி, ஷீ ட்ரிங்க்ஸ் காஃபி, இது போல் வந்தால் எப்படி பிரிக்கிறது, டஸ் ப்ளஸ் ட்ரிங்க்னு பிரிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். அப்போ இந்த கேள்வியாக மாற்றணுன்னாக்கா டஸ் ஹீ ட்ரிங்க் காஃபி, டஸ் இட் ட்ரிங்க் காஃபி, டஸ் ஷீ ட்ரிங்க் காஃபி, அப்படி பிரிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். இப்போ எஸ் வரல. ஐ ட்ரிங்க் காஃபி, நான் காஃபி குடிக்கிறேன். அப்போ ஐ ட்ரிங்க் காஃபி என்பது எப்படி கேள்வியாக மாற்றணும்னாக்கா இந்த ட்ரிங்கை பிரிக்கணும். டூ ப்ளஸ் ட்ரிங்க். அப்போ அந்த டூ முன்னாடி போடணும். முன்னாடி போட்டோன்னா டூ ஐ ட்ரிங்க் காஃபி, நான் காஃபியாக குடிக்கிறேன். டூ ஐ ட்ரிங்க் காஃபி, நான் காஃபியாக குடிக்கிறேன். இது போல் கேள்வி வாக்கியம். அப்போது முதல்ல டஸ்ஸு போட்டு பிரிக்கணும். ஹீ ட்ரிங்க்ஸ் காஃபினா டஸ் போட்டு பிரிக்கணும். டஸ்க்கு ட்ரிங்க் அப்படின்னு வரும். அந்த ட்ரிங்க்குக்கு பாஸ்ட் டென்ஸ் ட்ராங்க் வந்தால் டிட்டு போட்டு பிரிக்கணும். அது சொல்லி கொடுத்தோம். இப்போது அது இல்லாமல் சாதாரணமாக ஐ ட்ரிங்க் காஃபி இப்படி வந்ததுன்னா எப்படி பிரிக்கணும்? டூ ஐ ட்ரிங்க் காஃபி, இது கேள்வி வாக்கியமாக வருது. டூ ஐ ட்ரிங்க் காஃபி, இது இந்த வகை கேள்வியை தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தது இனி வர கேள்வி வாக்கியங்கள் அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் எடுத்துங்க. கல்வி கதவுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.